Greetings to you all. இன்னைக்கு நாம பலூன்ல ஒரு பூசணிக்காய் பம்ப்கின் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்ல ஒரு 6 inch கேப் விட்டுங்க, விட்டு ரிமைனிங் ஃபில் பண்ணிக்கங்க. பாருங்க, ஒரு 2 inchல ஒரு முறுக்கு முறிக்குங்க. அடுத்தது இதே சைஸுக்கு இன்னொன்று பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், அப்படியே உள்ள விட்டு எடுத்துகிறோம் வெளியே. ஓகேவா? அடுத்தது இதே சைஸுக்கு இன்னும் 4 பண்ணணும். மொத்தம் 6 பண்ணணும், 2 இருக்குது, இன்னும் 4 பண்ண போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட்டு தெரியுங்களா? வச்சுக்கோங்க. சைஸு இந்த சைடில் வரும்போது கரெக்டாக அதே வச்சு முறிக்கோங்க. முறுக்கிட்டு இந்த எட்ஜு வந்து இந்த சென்டரில் வர மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? அப்படி வரணும். தெரியுங்களா? வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க. அதே இப்படி இந்த சைடில் வரும்போதும் அது சென்டரில் வந்துடணும். பார்த்துங்க. ஃபைவ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது பார்த்தீங்களா, இதை எடுத்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கங்க. பாருங்கள், இதையும் சேர்த்து முடிச்சு போட போகிறோம். முடிச்சு போடுறது கஷ்டமாக இருந்தால் இதை வச்சுக்கங்க, தேவையில்லாது. பாருங்கள், வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வச்சு நீங்கள் முடிச்சு போடலாம். முடிச்சு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ரைட்டாக. பாருங்கள், ஜஸ்ட்டு பக்கத்தில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? வந்துருச்சு. இப்போ இதில் அந்த காம்பு ஜாயின் பண்ண போகிறோம், பூசணிக்காயோட காம்பு. இந்த மாதிரி க்ரீன் கலர் பலூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் பாருங்கள், கொஞ்சம் ஊதிக்குங்க, போதும். ஜஸ்ட்டு அளவுலாம் இல்லை, கொஞ்சம் ஊதினா போதும். சும்மா ஜஸ்ட்டு சின்னதாக மடிச்சிங்க. பாருங்கள், மடிச்சு குட்டியாக மடிச்சுட்டு முடிக்கிடுங்க. முடிக்கிட்டு இதே போல் இன்னும் 2 பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இதை வெடிச்சு விட்ருங்க, தேவையில்ல. வெடிச்சு விட்டு இதை முடிச்சு போட்டுங்க. இதை எடுத்து அந்த பூசணிக்காய் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அந்த முடிச்சு எடுத்து இதில் வச்சு கட்டிடுங்க. அவ்வளோதான். கட்டணுன்னா சும்மா டைட் பண்ண கூட அவசியம் இல்லை. இதில் வச்சு நீங்கள் முறுக்கி விட்டாலும் நின்றுங்க. பாருங்கள், சும்மா ஜஸ்ட் வச்சு முறுக்கி விட்டாலும் நின்றுடும். ஓகேவா? அவ்வளோதான். பாருங்கள். தேங்க்யூ.